நண்பர்களுக்கு வணக்கம். இன்று பார்ப்பது வேல்மாறல் மகா மந்திரம். அதிவேகமாக பலன் தரும் முருகன் மந்திரம் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். இது எதற்காக 48 நாட்கள் படிக்க வேண்டும் என்று தெரியுமா? எந்த ஒரு மந்திரம் இல்லை ஸ்லோகம் எது படிக்கிறதா இருந்தாலும் நம்மளோட கர்மா பேஸ் பண்ணி தான் அந்த விஷயங்கள் எல்லாமே நடக்குது. கர்மா நல்லா இருந்தால் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். கர்மா நமக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்ததுன்னா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம வேண்டுங்கிற விஷயம் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால தான் எந்த ஒரு ஸ்லோகம் மந்திரனாலும் நம்ம 48 நாள் நம்ம படிக்கணும்னு பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. சச்சிதானந்த சுவாமிகள் இயற்றிய வேல்மாறல். நமக்கு முழுசாக வேல்மாறல் சொல்ல முடியலைன்னா, அப்படி முடியாதவங்க திருத்தணியில் உதித்தருளும் அந்த தொடங்குற அந்த அடியை 12 முறை கண்டிப்பாக சொல்லணும். முருகா, திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மலை நடத்து குகன் வேலே. நீங்கள் இதை ஆரம்பிக்கும்போது விநாயகர், முருகர், உங்கள் இஷ்ட தெய்வம், குலதெய்வம் எல்லார்ட்டையும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இது நல்லபடியாக சொல்லி முடிக்கணும், உங்களோட அருள் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்கள் வேண்டுதலை அந்த முருகரே நிறைவேற்றி வைப்பார். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. முருகா.